ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வெக்காபுலரி செட்டோட டே 6. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஓவர்வெல்மிங்னா ஒரு எமோஷன், நம்மளோட எமோஷன் வந்து அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு அழுக வரும்ல, ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் ஓவர்வெல்மிங். ஒரு விஷயம் வந்து எக்ஸஸா இருக்கிறது, எக்ஸஸா வெளியே வர்றது தான் ஓவர்வெல்மிங். ஓவர் பவரிங், இன்டென்ஸ், இம்மன்ஸ், க்ரஷிங், ஸ்டர்கரிங், மேசிவ், அன்கன்ட்ரோலபிள், ஆல் கன்சியூமிங், சஃபகேட்டிங். கொலோசல்னா ரொம்ப பெருசு, கொலோசல்னா பெருசுன்னு அர்த்தம். இப்போ ஓவர்வெல்மிங்னா நார்மலா இருக்கிறத விட அதிகமா ஒரு விஷயம் வந்து வெளியே வருதுன்னு வச்சுங்களேன், அதுதான் ஓவர்வெல்மிங். அப்புறம் இன்னெவிட்டபிள்னா அன்அவாய்டபிள். நம்மளால டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியாது இல்ல, அது மாதிரி தான். இன்னெவிட்டபிள்னா நம்மளால அதை அவாய்டே பண்ண முடியாது. அன்அவாய்டபிள், சர்டைன், இன்எஸ்கேப்பபிள், பவுண்ட் டு ஹேப்பன், ஷோர், அன்பிரிவென்டபிள், ஃபேட்டட் நம்ம தலையெழுத்து மாதிரி. டெஸ்டினி, இர்ரெசிஸ்டபிள் அதை ரெசிஸ்டே பண்ண முடியாது. ப்ரெடிக்டபிள். ஸோ இன்னெவிட்டபிள்னா அன்அவாய்டபிள். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ரெலிக்டன்ட்னா அன்வில்லிங், எனக்கு அது தேவையே இல்லப்பா அப்படின்னு சொல்றது. ரெலிக்டன்ட்னா அன்வில்லிங், ஹெசிடன்ட், ரெசிஸ்டன்ட். அவர்ஸ்னா வெறுப்பு, நம்ம மேல வெறுப்பா இருந்ததுன்னா நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்கல்ல, ஸோ அவர்ஸ்னா வெறுப்பு. டிக்ளைன்டு, லோத்னா வந்து கோவம், நம்ம மேல ஒரு வெறுப்பு தான் லோத்தம். டவுட்ஃபுல்லு, ஹெசிடேட்டிங், அன்எந்தூசியாஸ்டிக்கா அன்ஹாப்பியா இருக்கு. எந்தூசியாஸ்டிக்னா ஹாப்பினஸ், அன்எந்தூசியாஸ்டிக்கா இருக்குது போஸ்ட். அப்ப ரெலிக்டன்ட்னா அன்வில்லிங். நெக்ஸ்ட் அபண்டன்ட்னா பெருசு, வாஸ்ட். ஆம்பிள்னா அதிகம், ஆம்பிள்னா அதிகம். அபண்டன்ட்னா அதிகமா இருக்கிறது தான் அபண்டன்ட். பிளென்டிஃபுல்லு, காப்பியஸ், ப்ரொஃப்யூஸ், ஓவர்ஃப்ளோ, லாவிஷ், பவுண்டிஃபுல், க்ளோரு, எக்ஸசிவ், ரிச். அப்ப அபண்டன்ட்னா அதிகமா இருக்கிறது. நெக்ஸ்ட் டெட்ரிமெண்டல். டெட்ரிமெண்டல்னா நமக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயம், அதுதான் டெட்ரிமெண்டல். நமக்கு வந்து டேஞ்சரஸ். டெட்ரிமெண்டல்னா டேஞ்சரஸ். ஹார்ம்ஃபுல்லு, டேமேஜிங், இன்ஜூரியஸ், டெஸ்ட்ரக்டிவ், அட்வர்ஸ் எஃபெக்ட். நம்ம அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, பேட் எஃபெக்ட். ஹர்ட்ஃபுல்லு, டேஞ்சரஸ், ப்ரிஜுடிஷியல், அப்புறம் ரூயினியஸ், டாக்ஸிக். அப்ப டெட்ரிமெண்டல்னா டேஞ்சரஸ். நெக்ஸ்ட் கன்சீல்னா ஒரு விஷயத்த மூடுறது. இப்ப மேக்கப் போட்டு வந்து இன்னர் ஃபேஸ வந்து கவர் பண்றாங்கல்ல, அப்ப கன்சீல்னா ஒரு விஷயத்த வந்து சீல் பண்றது, க்ளோஸ் பண்றது. அப்ப என்ன பண்றது? ஹைடு, கவரு, மாஸ்க், டிஸ்கைஸ், சப்ரஸ். வெயில்னா என்னன்னா இந்த பீ இந்த ஹனிபி வந்து இது பண்ண போறாங்கல்ல, எடுக்க போறாங்கல்ல, அவங்கலாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது பேர் தான் வெயில். ஸ்க்ரீன் அப்ஸ்கியூர்னா அன்கிளியரா இருக்குது. கேமோஃபிளஜ்ன்றது இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ்லாம் ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கேமோஃபிளஜ். சீக்ரெட். இப்ப கன்சீல்னா ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறது. ப்ராம்ப்ட்னா சடனா இப்ப வந்து இந்த வாழைப்பழம் வலிக்கு கீழே விழுவோம்ல, சடனா தானே கீழே விழுவோம், அதுதான் ப்ராம்ப்ட். குயிக், ரேபிட், இன்ஸ்டன்ட், ஷிஃப்ட், பங்க்சுவல், ஸ்பீடி, டைம்லி, ரெடி, அல். அப்ப இமிடியேட்டா நடக்கிறது ஒரு விஷயம், இமிடியேட்டா நடந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ராம்ப்ட். அப்புறம் ஆத்தன்டிக். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஆத்தன்டிக். நம்ம இந்த ஹோட்டல்லாம் பார்த்தா அந்த 100% ஆத்தன்டிக்னு சொல்லுவோம்ல, 100% ஆத்தன்டிக் ஹோட்டல். ரியல், ஒரிஜினல். இப்போ ஜென்யூனு, ரியல், ஒரிஜினல், லெஜிட்டிமேட்னா லீகல், வேலிடு, கிரெடிபிள்னா நம்பிக்கை. கிரெடிட்னா என்ன? நம்பிக்கை தானே. கிரெடிட்னா கடன் கொடுக்கறது, நம்பிக்கை மூலியமா தானே கடன் கொடுப்பாங்க. அப்போ கிரெடிபிள்னா நம்பிக்கை. ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், வெரிஃபையபிள், போனஃபைடு, ட்ரூ. ஆத்தன்டிக்னா ஒரிஜினல். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஆம்பிளிஃபை. இந்த சிக்னல் ஆம்பிளிஃபையர்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம ஏர்டெல் டவரோ ஜியோ டவரோ ஆம்பிளிஃபை பண்ணுவோம்ல சிக்னல். ஆம்பிளிஃபைனா ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்றது. ஆம்பிளிஃபை இஸ் டு இன்க்ரீஸ், இம்ப்ரூவ், இன்க்ரீஸ், பூஸ்ட், அப்கிரேடு, என்ரிச், டெவலப், ஸ்ட்ரென்தன். மேக்னிஃபைனா இன்க்ரீஸ் பண்றது, ஆம்பிளிஃபையும் அதே தான். எலிவேட்னா இன்க்ரீஸ், அலிவேட்னா டிக்ரீஸ். ஆம்பிளிஃபைனா இன்க்ரீஸ் பண்றது. அப்புறம் ஸ்கேர்ஸ்னா வந்து ஒரு விஷயம் கம்மியா இருக்கு. இப்ப தண்ணி வந்து நமக்கு வந்து இந்த டெசர்டட் ஏரியாலாம் கம்மியா இருக்கும். ஸ்கேர்னா ஒரு விஷயம் கம்மியா இருக்குது. மீகரு, இன்சபிஷியன்ட், லிமிட்டடு, ரேரு, ஸ்பேர்ஸ். மீகரு, ஸ்பேர்ஸ்லாம் வந்து இந்த எடிட்டோரியல் வேர்டு இதெல்லாம். இன்அடிக்குவேட், ஷார்ட், அன்காமன், டெஃபிஷியன்ட், புவர். இப்ப ஸ்கேர்ஸ்னா நமக்கு கம்மியா இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ரிவிஷன் பாத்துருவோமா? ஓவர்வெல்மிங்னா ஒரு விஷயம் எக்ஸஸா வெளியே வர்றது தான் ஓவர்வெல்மிங். இத்தனை வேலை கொடுத்தா என்னால எது பண்ணனே தெரியாதுல்ல, இது ஓவர்வெல்மிங்.
அப்புறம் இன்னெவிட்டபிள்னா அன்அவாய்டபிள். என்னால அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. டாக்ஸ்லாம் என்னால அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. அது அன்அவாய்டபிள். அப்புறம் ரிலேட்டட்னா அன்வில்லிங். எனக்கு அது வேணவே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றது. ரிலேட்டட்னா அன்வில்லிங்கா இருக்கிறது. அபண்டன்ட்னா அதிகமா இருக்கிறது. நிறைய இருக்கு எங்கிட்ட, காசு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, அது அபண்டன்ட். அப்புறம் டெட்ரிமெண்டல்னா டேஞ்சரஸ். ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தா அது டேஞ்சரஸ் தானே. அப்ப டெட்ரிமெண்டல்னா டேஞ்சரஸ். கன்சீல்னா ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறது. கன்சீல். அப்புறம் ப்ராம்ப்ட்னா சடனா ஒரு இமிடியேட்டா ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதுதான் ப்ராம்ப்ட். ஆத்தென்டிக்னா ஒரிஜினல். ஒரு ஆத்தென்டிக் ஹோட்டல்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரிஜினல். ஆத்தென்டிக்னா ஒரிஜினல். ஆம்பிளிஃபைனா இன்க்ரீஸ் பண்றது. நம்ம சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணுவோம்ல, இந்த ரூட்டர்லாம் வச்சு என்ன பண்ணுவோம், சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுவோம்ல, அது மாதிரிதான். ஆம்பிளிஃபைனா இன்க்ரீஸ் பண்றது. ஸ்கேர்ஸ்னா கம்மியா இருக்குது. மீகர், ஸ்பேர்ஸ், இன்அடிக்குவேட் அப்படின்னா கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம்.